ரேமோ இந்த படத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்த்துருப்போம். இது ஒரு நல்ல படம் தான். ஆனால் இதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தோடைய விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு டயலாக் வருங்க, அழகில்லாதவங்க தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க, அழகாக இருக்கிறவங்கெல்லாம் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டயலாக் வரும். நல்ல கருத்துக்கள் எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சேருதோ அதே மாதிரி இந்த மாதிரி கருத்துக்களும் எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. நிறைய தமிழ் படங்களில் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதோடைய விளைவு என்னன்னு பார்க்கலாம். டீனேஜர்ஸ், பதின் பருவத்தினர், இவர்களுக்கும் இந்த மாதிரி கருத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குங்க. அதிகமான மன உளைச்சலுக்கு இந்த டீனேஜர்ஸ் ஆளாக்கப்படுறாங்க. டீனேஜர்ஸ் எப்பவுமே அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், பாடி இமேஜ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அழகு மட்டுமே தங்களை முழுமையடைய செய்யும் அப்படின்னு நினைப்பாங்க. அழகை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நம்ம சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வருது. இதனால தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணுறது, பிம்பிள்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது. எப்போவுமே நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெனட்டிக்கை பேஸ் பண்ணி இருக்கும், இல்லைன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய தோற்றம் இருக்கும். எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸுமே வெளியிலேருந்து நம்ம எடுக்கும் போது நமக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்க போது கிடையாது. நம்ம உணவாக எடுத்துக்கும் போது அது நமக்கு மாற்றங்களை கொடுக்கும். பர்கர் சாப்பிடும் போது தெரியலையா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குன்னு, ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வெளியிலேருந்து என்ன எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்றத தான் யோசிக்கிறாங்க. காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டீனேஜில் நீங்கள் எது செஞ்சாலுமே அது ஆப்போசிட்டாக தான் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நடக்காது. அதனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எது உண்மையான அழகோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் தாய் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதும் ஒரு அழகுதான். நேர்மையான முறையில் உங்கள் லட்சியங்களை அடைவதும் அழகுதான். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதும் அழகுதான். சிந்தித்து செயல்படுங்கள்.